நான் ஒரு நல்ல மொழி நடையில் நான் சொல்றேன். ஏன்னா மக்கள் நம்மை விட மக்கள் இல்ல நீங்கள் ஒரு பரபரப்புக்கான வார்த்தையை தேடுகிற போது தமிழில் அடர்த்தியான மென்மையான அரசியல் சுமந்த வார்த்தைகளை நான் சொல்றேன். அங்கிருந்து கொஞ்சம் விலகி எங்கள் கேள்விக்கு பதிலுங்கிற மாதிரி நீங்க கேட்குறீங்க. திமுக கூட்டணியில் இன்றுள்ள சூழலில் இடம்பெற இயலாது. போதுமா? ஓகே. இன்னும் கூட பட்டவார்த்தை வேணுமா? அவ்வாறு சொல்ல முடியாது. இப்படிதான் சொல்ல முடியும். கனி இருப்ப காய் கவர்ந்தற்று சூழல் இடம் தரல. இந்த சூழல் இடம் தரல. அதான் நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன். சூழல் இடம் தரல. திமுகவையோ அண்ணா திமுகவையோ அதாவது திராவிட இயக்கங்களையோ எளிதில் கடந்து சென்று விட முடியாது எந்த ஒரு இயக்கமும். அது ஒரு ஜனநாயக சக்தியாக தான் இன்றைக்கு நாங்கள் மதிப்பீடு செய்கிறோம். அதே போன்று தாவேகா ஒரு புதிய ஜனநாயக சக்தியாக பிறப்பெடுத்திருக்கிறது. அதற்கு ஆதரவளிக்க வேண்டியதும் அரசியல் கடமை. அந்த வகையில் நாங்கள் ஆதரவளிக்கிறோம். இன்றுள்ள அரசியல் சூழல் காங்கிரஸ் இல்லை, விசிக அந்த இடத்தில் இல்லை, ஐயுஎம்எல் அங்கே இல்லை. காங்கிரஸ் இருக்கிற இடத்தில் நாங்கள் இந்திய கூட்டணியில் இருக்க மாட்டோம் என்று திமுக சொல்கிறது. இந்த சூழலில் ஒரு தேர்தல் அணி சேர்க்கையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இடம்பெறுவதற்கு சூழல் இல்லை. எனவே இதை கருத்தில் கொண்டுதான் இத்தகைய முடிவை நாங்கள் எடுக்கிறோம். அவ்வாறு முடிவு எடுக்கிற போது எப்பொழுதுமே ஜனநாயக சக்திகளை நாங்கள் கடந்து சென்று விட மாட்டோம். அங்கே பகைமுரனுக்கு எந்த இடமும் இல்லை. நாங்கள் மீண்டும் அறிவிக்கிறோம், எங்களுக்கான அரசியல் பகைமுரண் கொண்ட ஒரு இயக்கம் பிஜேபி தான். எனவே சூழல் எழுகிற போது உள்ளாட்சி சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல்கள் வருகிற போது அந்த சூழலில் நாங்கள் கூடி அணி சேர்க்கைகள் குறித்து நாங்கள் சிந்திப்போம், கட்சி முடிவெடுக்கும். ஆனால் எப்பொழுதும் இடதுசாரிகளுடன் இணைந்து பயணிப்போம். இடதுசாரிகளுடன் அணி சேர்கிற ஜனநாயக சக்திகளுடன் இணைந்து நாட்டு நலனில் பொது நலனில் நாங்கள் பயணிப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்வோம். இடைத்தேர்தல் இல்லை, இடைத்தேர்தலில் எங்க நிலை என்பதை நாங்கள் அறிவிக்கிற போது அதற்கான விடை கிடைத்து விடும். ஏன்னா இடைத்தேர்தல் அந்த சூழல் வருகிற போது நெருக்கத்தில் கட்சி கூடி முடிவுகளை எடுக்கும். அதான் சார் 10-11 கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நேற்று ஒரு முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம். அதை தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன். இன்றுள்ள அரசியல் சூழலில் ஒரு கூட்டணியில் அணி சேர்ந்து இயங்கும் சூழல் இல்லை. கட்சியினுடைய மத்திய கமிட்டி வழிகாட்டி இருக்கிறபடி எப்பொழுதும் போல் இடதுசாரிகளுடன் இணைந்து நாங்கள் பயணிப்போம். நாட்டின் பொது நலனில் உழைக்கும் மக்களின் கோரிக்கைகளில் ஜனநாயக சக்திகளுடன் இணைந்து நாங்கள் பயணிப்போம். மீண்டும் அழுத்தமாக சொல்கிறோம், திமுக அதிமுக தாவேகா ஜனநாயக சக்தியாக தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மதிப்பீடு செய்கிறது. உங்க மொழியில் நீங்கள் அவ்வாறு புரிந்து கொள்ளுங்கள். நாங்கள் எங்கள் மொழி எங்கள் ரொம்ப எளிதாக ஒரு பரபரப்பான செய்திக்கு நீங்க சொல்றீங்க. நாங்க நல்ல இல்ல எந்த இல்ல கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இல்ல எந்த நான் ஒரு நல்ல மொழி நடையில் நான் சொல்றேன். ஏன்னா மக்கள் நம்மை விட மக்கள் இல்ல நீங்கள் ஒரு பரபரப்புக்கான வார்த்தையை தேடுகிற போது தமிழில் அடர்த்தியான மென்மையான அரசியல் சுமந்த வார்த்தைகளை நான் சொல்றேன். அங்கிருந்து கொஞ்சம் விலகி எங்கள் கேள்விக்கு பதிலுங்கிற மாதிரி நீங்க கேட்குறீங்க. திமுக கூட்டணியில் இன்றுள்ள சூழலில் இடம்பெற இயலாது. போதுமா? ஓகே. இன்னும் கூட பட்டவார்த்தை வேணுமா? அவ்வாறு சொல்ல முடியாது. இப்படிதான் சொல்ல முடியும். கனி இருப்ப காய் கவர்ந்தற்று சூழல் இடம் தரல. இந்த சூழல் இடம் தரல. அதான் நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், சூழல் இடம் தரல. திமுகவையோ அண்ணா திமுகவையோ அதாவது திராவிட இயக்கங்களையோ எளிதில் கடந்து சென்று விட முடியாது எந்த ஒரு இயக்கமும். அது ஒரு ஜனநாயக சக்தியாக தான் இன்றைக்கு நாங்கள் மதிப்பீடு செய்கிறோம். அதே போன்று தாவேகா ஒரு புதிய ஜனநாயக சக்தியாக பிறப்பெடுத்திருக்கிறது. அதற்கு ஆதரவளிக்க வேண்டியதும் அரசியல் கடமை. அந்த வகையில் நாங்கள் ஆதரவளிக்கிறோம்.